ஒரு நாள் சுவாமி விவேகானந்தரை பார்க்க இளைஞன் ஒருவன் காட்டுக்கு போகிறான். அவன் சொல்கிறான், எனக்கு நிறையவே வசதி இருக்குது, ஆனால் மன அமைதி தான் இல்லை. நைட்டு தூங்குனா தூக்கம் கூட வரமாட்டேங்குது. கடவுள் நம்பிக்கை நிறையவே இருக்குது, எனக்கு பிடிச்ச கடவுளை நான் தினமும் வழிபடுவேன், ஆனாலுமே மன அமைதி இல்லை. தியானம் பண்ணால் மனசு ஒரு இடத்துல இல்லாமல் அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது. நீங்கள் தான் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டணும் அப்படின்னு சுவாமி விவேகானந்தரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நிற்கிறான். அதுக்கு சுவாமி விவேகானந்தர் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்கிறேன்னு சொல்கிறாரு. ஒரு காட்டில் ஒரு சின்ன குகையில் 3 முனிவர்கள் வாழ்ந்து வந்தாங்க. பசி தாகத்தெல்லாம் மறந்து தவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு முனிவர் வாயை திறந்து, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கருப்பு குதிரை ஓடிட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மற்ற 2 பேர்கிட்ட இருந்தும் எந்த பதிலும் இல்லை. இப்படியே 6 மாதம் கடந்துருது. அப்புறம் 2வது முனிவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது கருப்பு குதிரையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வெள்ளை குதிரையாக வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கு இந்த 2 பேர்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. இப்படியே